வணக்கம். வெடாத்தடை. இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு பண்ணையார் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் தன்னுடைய சொந்த செலவிலேயே அந்த ஊரில் ஒரு பெரிய சத்திரம் மாதிரி கட்டி அங்குள்ள ஏழை எளிய மக்கள், முதியவர்கள், யாசகம் கேட்குறவங்களுக்கு இலவசமாக சாப்பாடு கொடுத்துக்கிருந்தாரு. அது நல்ல முறையில் போய்க்கிருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த சாப்பாடு பந்தி நடக்கிற கொஞ்சம் தூரத்தில் ஒரு கருநாக பாம்பு போகுது. அது மேலே இருந்து பார்த்துக்கிருந்த கழுகும் பார்த்துருச்சு. பார்த்தோன்னே அந்த கருநாக பாம்பு தன்னோட இறைக்காக அதை போய் பிடிச்சி தூக்கிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அது இந்த கருநாக பாம்பு வாயிலிருந்து ஒரு சில விஷத்துளிகள் சாப்பாட்டுக்காக வச்சுருந்த சாப்பாடில் கலந்துருது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சாப்பாடு கவனிக்காமல் பரிமாறப்படுது. ஏழை எளிய மக்கள் சாப்பிடும்போது அதில் ஒரு 25 நபர்கள்கிட்ட மரணம் அடைஞ்சிடுறாங்க. இது அந்த பண்ணையாருக்கு ரொம்ப வருத்தத்தை அளிக்குது. என்ன இதுன்னு பார்த்ததுன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்திருக்கணும். அதை சரி பண்ணிக்கிட்டு தன்னுடைய சேவையை மீண்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் வராரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு. இப்போது இந்த இறந்ததுக்குரிய பாவ பலன் யாருக்கு போகிறது அப்படின்னு சொல்லி மேலே ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது. மேலே மீன்ஸ் யம தர்மராஜா அவர்கிட்ட அந்த சித்திரகுப்தர் கணக்கு எழுதுறவர் கேட்குறாரு, 25 உயிர் போயிடுச்சு, இந்த 25 உயிருக்குரிய பாவ கணக்கை நான் யாருக்கு மேலே எழுத? விஷத்தை கொடுத்த பாம்பு மேலே எழுதவா, இல்லை அந்த பாம்பு ஓரமாக போய் இந்த பாம்பு தூக்கிறதுனால தான் அந்த விஷம் சாப்பாட்டில் கலந்தது, அதனால் அந்த கழுகு மேலே இந்த பாவத்தை எழுதுறதா, இல்லை அப்படின்னா சமைக்கிறவங்க கவனம் இல்லாமல் சமைச்சிட்டாங்க, அதனால் சமைக்கிறவங்க மேலே இந்த பாவ கணக்கு எழுதுறதா, இல்லை இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த அந்த பண்ணையார் 25 மக்கள் சாப்பாடு அன்னதானமாக போட்டாரே அவர் கணக்கில் எழுதவா அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தர் கேட்டலாம். கொஞ்ச நாள் பொறு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த யம தர்மராஜா சொல்லிட்டாரு. ரைட், ஓகே அப்படின்ட்டு அந்த இது வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த பண்ணையார் தொடர்ந்து தன்னோட சேவையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பக்கத்து ஊர்ல இருந்து வெளியூருக்கு போகிறதுக்காக ஒரு யாசக குரூப்பும் போகிறாங்க. போகும்போது அவங்களுக்கு ரொம்ப பசி. இந்த ஊரை கிராஸ் பண்ணும்போது ஏற்கனவே இந்த ஊரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறதுனால அந்த ஊரில் அந்த வெட்டியை உட்காந்து 4 பேர் பேசிக்கிட்டு இருப்பானுங்களே, அவங்ககிட்ட போய் கேட்காங்க, அந்த மாதிரி ஒரு பண்ணையார் இலவசமாக சாப்பாடு கொடுப்பாங்க, அது எங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வயிறார உணவு இருந்துட்டு போவோம் அப்படின்னையும். அதில் இருக்க அந்த 4 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ அங்கேயா போய் சாப்பிட போகிறீங்க, ஏற்கனவே ஒரு தடவை இப்படி தான் நிறைய பேர் சாப்பிட்டு 25 பேர்த்துக்கிட்ட செத்து போயிட்டாங்க, நீங்கள் அங்கே போய் சாப்பிட போகிறீங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்ல. இன்னொருத்தன் ஆமாம் ஏற்கனவே நாங்கள் இப்போல்லாம் அங்கே போய் சாப்பிட்றதில்ல, யாரையும் தெரிஞ்சவங்க யாருக்கும் அதை ரெஃபர் பண்ணுறதில்ல, அங்கே போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி நாங்கள் இது பண்ணுறதில்ல, நீங்கள் அந்த அட்ரஸை எங்ககிட்ட கேட்குறீங்க, இது வேறையா, நாங்கள் ஏதாவது சொல்லி எங்களுக்கு நீங்கள் போய் சாப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த பாவம் எங்கள் பேர்லையா சேர அப்படின்னு சொல்லி முடிச்சது தான் தாமசம். மேலே உடனே அந்த யம தர்மராஜா சித்திரகுப்தனை கூப்பிட்டு, இங்கே வா, அன்றைக்கி ஏற்கனவே 25 பேர் செத்தா யார் கணக்கில் எழுதுனில்ல, அந்த நீங்கள் 4 பேர் கணக்கில் எழுதிரு. அவங்க 25 பேர் செத்ததுக்கு அப்புறமே யம தர்மராஜா சித்திரகுப்தனுக்கு ரொம்ப ஷாக்கு. என்ன ராஜா, நீங்கள் விஷத்தை கொடுத்த பாம்பு மேலே எழுத வேணாட்டீங்க, பாம்பை தூக்கிட்டு போன கழுகு மேலே எழுத வேணாட்டீங்க, சமைச்சவங்க மேலே எழுத வேணாட்டீங்க, சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்த அந்த பண்ணையார் மேலே எழுத மட்டும் சம்மந்தமே இல்லாமல் 4 பேர் மேலே எழுத சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு யம தர்மராஜா சொன்னாராம், கழுகின் இறைக்காக பாம்பு படைக்கப்பட்டது, அதனால அதோட இறைக்காக போகுது, அந்த வலி தாங்க முடியாம தான் அந்த விஷம் கக்குது. பாம்பு சாதத்துல கக்கணும்னு அது கக்கல, அதனால சாதத்துல கலந்துருச்சு. இப்போ சாதத்துல விஷம் கலந்துருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அங்கே பரிமாறி இருக்கவும் மாட்டாங்க, பண்ணையார் அதுக்கு அனுபவிச்சிருக்கவும் மாட்டாரு. ஸோ இவங்க யார் மேலேயும் அந்த இறப்பின் காரணம் அவங்க மேலே படலை. ஆனால் பசின்னு வந்தவங்களுக்கு ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் அதை தவறாக சித்தரித்து சொல்லி இவங்களோட பசின்னு வந்தவங்கள பயங்காட்டுறதும், ப்ளஸ் அங்கே ஒருத்தர் தான தர்ம செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கவரை தவறான பேச்சை சொல்றதும் இவங்களோட வேலையா இருக்கு. அதனால அந்த 25 பேரோட மரணத்துக்குரிய பாவமும் இவங்க கணக்குல எழுதிரு அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையில இருந்து ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு சில ஆட்கள் நல்லது 4 பேர் பண்ணிட்டாங்கன்னா போதும், ஏதாவது ஒரு அவங்க மேல ஏதாவது ஒரு அவதூறு கிளப்பிக்கிட்டு ஏதோ ஒரு நடந்த தவறை சுட்டி காட்டிக்கிட்டு வர்ற மக்களுக்கும் அந்த உதவி கிடைக்க முடியாம நிறைய கஷ்டப்படுத்தி தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய மக்கள்ல நீங்க இருக்கிற இடங்கள்ல நிறைய பேரும் அப்படி பார்க்கலாம். ஸோ
அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. எதனால அப்படின்னா, எங்கேயோ நடந்த தவறுகளுக்குரிய பாவ கணக்குகள் நம்ம என்ன நடந்ததுன்னு தெரியாம ஒரு விஷயங்களை தவறா பேசும் பொழுது, தெரியாம தவறா பேசும்போது, ஒரு விஷயத்த நமக்கு முழுசா தெரியாம அதை பத்தி நம்ம தவறா பேசும்போது அதுக்குரிய பாவ கணக்குகள் நம்ம மேலதான் வரும். அதனால நம்ம யாரை பத்தி தவறான விமர்சனங்கள் வைக்க வேண்டாம். நன்றாக பேசுவோம், சந்தோஷமா வாழும். நன்றி, வணக்கம்.